ஆனா நீ பிரச்சனைகளுக்கு நடுவுல வாழற. எப்படி என்னால விட முடியும்? நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா வாழ்றோம்ப்பா. கதிர பெரிய ஆளாக்குவேன், நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். அவன் கைய புடிச்சிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் நான் வரமாட்டேன்பா. நீ பத்திரமா இருக்கணும் தனா. இவன் உன்னை காப்பாத்த மாட்டான். தனா, நான் சொல்றத கேளு. அவசரத்துல தப்பான முடிவை நீ எடுத்துட்ட. ஆனா அது தப்பான முடிவுன்னு நீ உணரணும். எனக்கு நீ வீட்டுக்கு வரணும். நான் நிம்மதியா இருக்கணும்னு வரணும். நீ நம்ம வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக கதிரை தூக்கி போட்டுட்டு உங்க பொண்ணா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேனா அது உங்க பொண்ணுக்கும் அழகல்ல, உங்களுக்கும் அழகல்ல. முக்கியமா நம்ம குடும்பத்துக்கே அழகு இல்லப்பா. உங்க வளர்ப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்பா. இப்ப எங்க வாழ்க்கை வேணும்னா எல்லாருக்கும் கேலி கிண்டலுமா இருக்கலாம். ஆனா நான் எடுத்த முடிவு சரிங்கிறத நிரூபிச்சுதான் நான் நம்ம வீட்டுக்கே வருவேன். என் புருஷனை தூக்கி போட்டுட்டு உங்க மகளா மட்டும் கண்டிப்பா வர மாட்டேன்பா. என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் கூட தான் இருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்கப்பா, நிச்சயமா நாங்க ஜெயிப்போம். நீங்களே எங்களை வீட்டுக்கு கூப்பிடுவீங்க, பெருமையா பேசுவீங்க. தயவு செஞ்சு என்ன மட்டும் கூப்பிடாதீங்கப்பா. நான் வரமாட்டேன். எக்கேடோ கெட்டு போ. பார், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, தோலை உரிச்சிருவேன். அப்பா, உனக்கு ஒண்ணு ஆகல, எனக்கு அதுவே போதும். அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. நீங்க அதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காம வேலையை பாருங்க. நீ சொன்ன மாதிரி முன்னேறதுக்கான வழியை பாருங்க. எல்லாம் சரியாயிடும். கதிரு, பத்திரமா இருடா.